அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த பெங்களூரு புகழேந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உழைக்காமல் பதவிக்கு வந்தவர் என்று எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை கூறினார். திடீரென 6 மாதம் கழித்து கூட்டணி பற்றி பேசலாம் என்று கூறுகிறார். அண்ணாமலை திடீரென அண்ணன் எடப்பாடி என்கிறார். நேற்று இரவு வரை பச்சை துரோகி என்றும் இன்று அண்ணா என்றும் அண்ணாமலை கூறுகிறார். தன்மானம் வேண்டும், சுயமரியாதை வேண்டும், தைரியம் இருந்தால் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி 2 பேரும் எங்கள் தலைவர் பழனிசாமி சொல்லிவிட்டார், பிஜேபியிடம் கூட்டணி இல்லை என்று தில்லாக கூறட்டும். இந்த பக்கம் சண்முகம், செல்லூர் ராஜு, ஜெயக்குமார் என 2 பிரிவாக பிரிந்து நிற்கின்றனர். இதற்கு நடுவில் மாட்டிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி தவித்து வருகிறார். அதற்குத்தான் கூட்டணி பற்றி முடிவெடுக்க 6 மாத கால அவகாசம் கேட்கிறார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக காணாமல் போய்விடும். அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே நடப்பது கொள்கை ரீதியான தகராறாகும். ஜெயலலிதா இறப்பதற்கு முன்பு எந்த காலகட்டத்திலும் பிஜேபியுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று கூறிவிட்டு சென்றார். இவர்கள்தான் மாற்றிக்கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமியால் வாங்க முடியாது. கொடநாடு கொலை கொள்ளையில் தொடர்புடையவர்கள் யார் என்பது மிகவும் தாமதமாக போய்கொண்டிருக்கிறது. இது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை வேண்டும். அவரிடம் விசாரிக்கவில்லை என்றால் நாடு முழுவதும் போராட்டம் நடத்துவோம் என்றும் புகழேந்தி பேசியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாள் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் 3 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த கொலை கொள்ளை வழக்கை சிபிசிஐடி போலீசார் மீண்டும் விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் வேலைவாய்ப்புகளில் தமிழ் மொழியில் படித்தவர்களுக்குத்தான் முன்னுரிமை என்றும் மும்மொழி தேவையற்றது என்றும் அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். தமிழக முன்னாள் அமைச்சர் வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். அவரை நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்க்க அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னதாகவே வந்திருந்து மணமக்களை வாழ்த்தி சென்றுள்ளார். வரவேற்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னின்று பார்வையிட்ட அவர் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வரும் நேரத்தை அறிந்ததும் மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு கிளம்பினார். அதேபோல் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வருவதற்கு முன்பே முன்னாள் அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் மணமக்களை வாழ்த்தி சென்றார். முன்னாள் அமைச்சர்கள் எவரும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகைக்காக காத்திருக்கவில்லை. நம்பிக்கையின் பாதையை பின்பற்றுவதற்கு பதிலாக ஜாதி அடையாளங்களை மக்கள் சுமந்து செல்வதுதான் சர்ச்சைக்கு வழிவகுப்பதாக தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் தங்கள் தலைமையில்தான் கோவில் திருவிழா நடத்தப்பட வேண்டும் என எந்த ஜாதியினரும் உரிமை கோர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் உனக்கு தேவையான தீர்ப்பை எழுதி கொடுத்துவிட்டு நாளை ஓய்வு பெற்ற பின் ஒரு மாநிலத்தின் ஆளுநராக உட்காருவது போன்ற அசிங்கத்தை நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி வெங்கடேசன் மறைமுகமாக விமர்சித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாகையில் இருந்து இலங்கைக்கு கடத்தவிருந்த கஞ்சா பிடிபட்ட வழக்கை முறையாக விசாரிக்காமல் குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருந்த இன்ஸ்பெக்டரை டிஸ்மிஸ் செய்து திருச்சி டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். மலையாள திரைப்பட நடிகர்கள் மீது தொடரப்பட்ட பாலியல் வழக்குகளில் நடிகையர் வாக்குமூலம் கொடுக்க முன்வராததால் ஹேமா கமிட்டி நடவடிக்கையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஆகவே வழக்குகளை தள்ளுபடி செய்வது பற்றியும் புலனாய்வு அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இந்தியா வருகை தர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இந்த மாத இறுதியில் இந்தியாவிற்கு வருகை தரவுள்ளார். அவருடன் அவரது மனைவி உஷா வான்ஸும் வருகை தரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனிக்கு மேற்கொண்ட பயணங்களுக்கு பிறகு வான்ஸின் 2வது அரசுமுறை சர்வதேச பயணம் இதுவாகும். இந்தியாவில் விமான நிறுவனங்கள் தங்களின் வர்த்தகத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ள நிலையில் அடுத்த 15 முதல் 20 ஆண்டுகளில் 30,000 உள்நாட்டு விமானிகள் தேவைப்படுவர் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கே ராமேகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் வாகனம் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் சிக்கி 3 எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். 8 பேர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தானில் ரயில் சிறைப்பிடிப்பு விவகாரத்தில் 16 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். ரயிலில் இருந்த 104 பயணிகள் பத்திரமாக பாதுகாப்பு பணியாளர்களால் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
தங்கள் நாட்டுக்கு கனடாவின் ஆன்டோரியா மாகாணம் விநியோகிக்கும் மின்சாரத்திற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு பதிலடியாக அந்த நாட்டில் இருந்து இறக்குமதியாகும் இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு ஏற்கனவே அறிவித்திருந்த 25% கூடுதல் வரி விதிப்பை இரட்டிப்பாக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார்.